சாப்டரில் யாரோ ஒருத்தங்க இறந்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவனை கொன்னது யாரோ இல்லை, இவங்க 2 பேரும் தான். ஏன்னா இவன் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். இவனோட பிஸ்னஸை அடையணுங்கிறதுக்காக இவனை கொன்னுட்டாங்க. இவங்க 2 பேரும் வேற யாரும் இல்லை, இவனோட கம்பெனியில் வேலை செய்கிற வைஸ் பிரசிடென்ட்டும் செக்ரட்டரியும் தான். ஆனால் இவங்களுக்கு தெரியல தான் கையால் கொன்னவனோட பேக்கப் பிளான் கம்பெனியவே பேங்க்ரப்ட் ஆக்க போகுதுன்னு. இங்கே எல்லாத்துக்கும் டவுட் வரலாம், யாரடா இவருக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? பார்த்தா இவர் தான் நம்மளோட உண்மையான ப்ரொட்டாகனிஸ்ட். நம்ம ரொன்சிங்கோட உடம்ப ஆக்குப்பை பண்ண போகிற டெட் சோல் இவர் தான். நம்ம ஒரிஜினல் ரொன்சிங் ட்ரக்கோட தாக்கம் தாங்காமல் இறந்து போயிட்டான். இப்போ உடம்பு ஆக்குப்பை பண்ண புது ரொன்சிங்க்கு பழைய ரொன்சிங்கோட மெமரிஸ்லாம் வருது. வந்த புது மெமரிஸ்னால இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கதை புரிய வருது. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டு உடனே ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்போதான் யாரோ உள்ளே வராங்க. யாரடா உள்ளே வரதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நமக்கு காட்டுறாங்க, ஒரிஜினல் ரொன்சிங் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய யாவ் இளவரசர் தான் வந்திருக்காரு. யாவ் இளவரசர் வந்து ரொன்சிங்கை பிடிச்சிட்டு, ரொன் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன ஒரு தாராள மனசு, அவரோட மூத்த பையனையே பலி கொடுக்க தயாராயிட்டார். ஆனால் ரொன்சிங்க்கு இவர் தொட அவனோட பாடி கண்டிஷன் இன்னும் மோசமாகுது. யாவ் இளவரசருக்கு இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு அவருக்கு புரியுது. இது ட்ரக்கோட வேலைன்னு அவருக்கு தெரியுது. ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை இவர் ஏதாவது செஞ்சு ரொன்சிங் பொழைச்சிட்டான்னா இவன் ஒரு சேஞ்ச் யூனின்னு நினச்சி எல்லா ஆளுக்கு போட்டிக்கு வருவாங்க, கொலை பண்ண பார்ப்பாங்க. ஸோ யாவ் இளவரசர் வேக வேகமாக வெளியே கிளம்புறார். போகிறதுக்கு முன்னாடி, நீ இறந்துட்டீன்னா உனக்கு ஒரு நல்ல சமாதியாக நான் உனக்கு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ரொன்சிங்க்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஷுன்சிங்கியோ மணவரையிலிருந்து வெளியே வரதை யாரோ ஒருத்தங்க கண்காணிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, பட்டத்து இளவரசரோட உளவாளி. இவ்வளோ அழகான குஞ்சா இருக்கையில் இவர் தெளிவாக வராருன்னா இவர் சோங்யோங் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவன் கிளம்பிடுறான். அப்போ ஷுன்சிங்கியோ என்ன இனத்தடா சேர்ந்தவன் பார்த்தா ஒரு க்ளூவா அவர் கையில் இருக்கிற காயத்தை நமக்கு காட்டுறாங்க. இதுலேயே தெரியுது இவர் ஒரு சேங்யூன், சோங்யோங்கா நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு. ஓகே காய்ஸ், இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது. அடுத்த சாப்டர் நாளைக்கு பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.